வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் பார்க்க போகிறோம். அதுவும் கடலை மாவு வச்சு தான் பார்க்க போகிறோங்க. அப்படியே வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி இந்த ஸ்வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. நான் குட்டி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நெய். இப்போ உங்களுக்கு முழுசாக நெய் வேண்டான்னா பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையே நம்ம இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு கண்டிப்பாக 1/2 கப் அளவுக்கு நெய் அல்லது நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்தணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெய் காஞ்சோடனே இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இதை நல்லா இந்த நெய்யில் கடலை மாவை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது நல்லா வறுபட இலக்கமாயிடும். நல்லா மணம் வர அளவுக்கு நாம் இந்த கடலை மாவை வறுத்து எடுத்துக்கலாம். கடலை மாவோட பச்சை வாசனம் போய் கடலை மாவு நல்லா மணம் வரணும். அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு தான் வறுக்கணுங்க. கெட்டியாக இருந்தது இல்லைங்க, இப்போ அப்படியே இலக்கமாகுது பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவு நல்லா நெய்யில் வறுபட்டுருச்சு, நல்லா மணம் வருது. இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சரியான அளவாக இருக்கும். கொஞ்சம் சுகர் கம்மியாக வேணும்னா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் கடலை மாவும் சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும். இது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உதிரியாக ஆகிடுங்க. இதில் உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலரோ அல்லது குங்குமப்பூவோ சேர்த்துக்கலாங்க. எந்த கலரும் சேர்க்காமையும் செய்யலாங்க. இது நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், நல்லா உதிரியாக வந்துருச்சு. இப்போ இதில் சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்ந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து கொடுங்க. சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். இங்கே பாருங்கள், டக்குன்னு கெட்டி ஆகிடுச்சு. 5 நிமிஷம் இதே மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. அப்படியே மனம் கமன்னு இருக்குதுங்க. இப்போ இதில் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, பாதாம் பிஸ்தா முந்திரி எது இருக்கோ அதையே பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. நல்லா கமன்னு இருக்கும். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே தனியாக சுருண்டு வருது. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு கண்ணாடி பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேன். பாருங்க, மேலே ஒரு பாதாம் வச்சு நீங்கள் பரிமாறி பாருங்கள். குட்டீஸ்க்கு எவ்வளோ பிடிக்கும்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பாசிப்பருப்பில் செஞ்ச மாதிரி இருக்கும், கடலை மாவில் செஞ்ச மாதிரியே இருக்காது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.